அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நாம் அனைவரும் நம் வாழ்க்கையின் முதல் நாயகியை பற்றி பேசப் போகிறோம். நம் அம்மாவை பற்றிதான். அன்னையர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் அம்மாவை நினைக்கும் நாள் அல்ல. அது நம் அன்றாட வாழ்வின் அத்தனை நொடியும் அவர் நமக்காக செய்ததை நினைவூட்டும் ஒரு சிறப்பு நாள். நாம் பிறந்தநாள் கொண்டாடுவோம். ஆனால் நம்மை பிறக்க வைக்கும் நிமிடம் அம்மாவுக்கு எத்தனை வலியையும் துயரத்தையும் கொண்டு வந்தது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் எதை சாதித்தாலும் அதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது அம்மாவின் தூக்கமில்லா இரவுகளும் அவர் செய்த தியாகங்களுமே. அம்மா என்பது ஒரு நபர் அல்ல. அவள் ஒரு புத்தகம், அவள் ஒரு பாடம், அவள் ஒரு வழிகாட்டும் விளக்கு. அவள் வாழ்நாள் முழுவதும் நம்மை காப்பதற்காக வாழ்கிறாள். குழந்தைக்கு பசிக்கும் போது அம்மா முதலில் உணவை கொடுப்பாள். அதே நேரம் உணவு உண்ணாமல் குழந்தை தூங்கிவிட்டால் அவளும் உணவருந்தாமலே தூங்குவாள். இதுவே அம்மாவின் அன்பின் அளவை காட்டும் சிறிய எடுத்துக்காட்டு. அம்மா தன் பசியை மறந்து நமக்கு உணவாக இருப்பவள். தன் கண்ணீரை மறைத்து நம்மை சிரிக்க வைப்பவள். தன் கனவுகளை தள்ளி போட்டு நம்மை உயர வைப்பவள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அம்மா இருக்காங்க என்ற நம்பிக்கையோடு நாம் வலிமையாக வாழ்கிறோம். அந்த நம்பிக்கையே நம் வாழ்வின் தூணாக இருக்கிறது. அம்மா என்றால் என்ன? அது ஒரு சொல்லா? இல்லை, அது ஒரு உணர்வு. உலகில் அனைத்து மொழிகளிலும் ஒன்றாக கூடி ஒரு வார்த்தையை உருவாக்கினாலும் அம்மாவின் அன்பை விவரிக்க முடியாது. அம்மா ஒரு மந்திரம். அதை எந்த விதமான பாடமும் மாற்ற முடியாது. அவள் வாழ்க்கையின் எல்லா உறவுகளையும் தன்னுள் இணைத்து கொண்டு ஒரே நிமிடத்தில் தாய், நண்பர், ஆசிரியை, மருத்துவர், வழிகாட்டி ஆகிய எல்லாவற்றையும் ஆகிறாள். இன்று நம்மில் பலர் தங்கள் வேலை, படிப்பு, வாழ்க்கையின் விரைவு கால சுழற்சி காரணமாக அம்மாவுக்கு நேரம் தர மறுக்கிறோம். அவரது அழைப்பை தூக்கி பேசாத நாள் இருக்கலாம். அவரது உணவை ரசிக்காமல் வாடிக்கையாளர் போல சாப்பிடும் நிலை இருக்கலாம். ஆனால் அம்மா மட்டும் நாம் அழகாக சிரிக்கிறோமா? நமக்கு பிரச்சனை ஏதும் இல்லையே, நம் கண்ணில் சோர்வு இருக்கிறதா என தினமும் கவலைப்படுகிறாள். இந்த பாசத்திற்கு பதிலாக நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே, அம்மா, நீதான் என் உலகம். முதலில் இந்த உலகம் நமக்கு தெரிய வருவது யாரின் கண்கள் மூலம்? அம்மாவின் கண்கள் மூலம்தானே. அவள் தொடுதலில்தான் நாம் பாதுகாப்பை உணர்ந்தோம். அவள் குரலில்தான் நமக்கு இசை முதலில் கேட்கத் தொடங்கியது. அவள் புன்னகையில்தான் நமக்கு சந்தோஷம் வருவது என்று புரிந்தது. அம்மா என்பவர் ஒரு பசுமை நிலம் போல. அவளிடம் நம் கண்கள் சோர்ந்தால் அவள் பார்வை நமக்கு தூக்கம் தரும். நம் இதயம் சோர்ந்தால் அவள் வார்த்தைகள் நமக்கு வலிமை தரும். நாம் குழந்தையாக இருந்தபோது தோளில் தூக்கி காலடி நடக்க வைத்தது அம்மா. இப்போது நாம் பெரியவர்களாக இருந்தாலும் மனதிலுள்ள ஏமாற்றத்திலிருந்து எழ வேண்டுமானாலும் அதே அம்மாவே மீண்டும் தூக்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறாள். அம்மா ஒரு பரிசு அல்ல, அவள் ஒரு ஆனந்த அனுபவம். அவளின் அன்பு கொடுக்கின்ற ஆற்றல் மட்டுமல்ல, புரிந்து கொடுக்கும் பொக்கிஷம். நம் வாழ்க்கையில் அனைவரும் ஏதேனும் ஒரு சில தருணங்களில் தோல்வி, ஏமாற்றம், நிலைக்குலைவு ஆகியவற்றை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அந்த தருணங்களில் நம்மை உந்தி பறக்க வைக்கும் ஒரே குரல், என்னால் முடியும், ஏனென்றால் என் அம்மா என்னை நம்புகிறாள். அன்னையர் தினம் என்பது ஒரு பொது நாள் மட்டுமல்ல, அது அவர்களுக்கான நன்றி கடனின் சிறிய தொடக்கம். இன்றைக்கு உங்கள் அம்மாவிடம் நேரில் சென்று அவளுடைய கைகளை பிடித்து அவளுடைய கண்களில் நம் அன்பை சொல்லுங்கள். இல்லையெனில் ஒரு தொலைபேசி அழைப்பை விடுத்து சிறிது நேரம் பேசுங்கள். அவரை நினைத்து அழுகிறவர்களுக்கும் அம்மாவின் நினைவில் வாழ்பவர்களுக்கும் மனமார்ந்த ஆறுதல் என் இதயத்திலிருந்து. இந்த உரையை முடிக்கையில் ஒரு சிறப்பான நபருக்கு இந்த வார்த்தைகள். அது என் அம்மாவிற்கு. அம்மா, என் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் உன் ஆசீர்வாதங்களும் உன்னுடைய தியாகமும் தான் இருக்கின்றது.
உன்னை வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நேசிக்கிறேன். முழு உள்ளத்துடனும் முழு உயிருடனும் உன்னை என் உயிராய் மதிக்கிறேன். என் இதயத்தின் ஆழத்திலிருந்தும் சொல்கிறேன், நீ இல்லாமல் நான் எதுவும் இல்லை. அன்னையர் தின வாழ்த்துக்கள் மா. நன்றி.